கோவை மதுக்கரை பகுதியில் முத்தூட் மினி ஃபைனான்சியர்ஸ் மதுக்கரை கிளை சார்பாக நீர்மோர் பந்தல் துவங்கப்பட்டது. இதில் பசுமை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. தமிழகத்தில் வரலாறு காணாத வெப்பம் நிலவி வருவதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இந்நிலையில் பொதுமக்கள் தங்களது உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் விதமாக தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் ஆங்காங்கே நீர்மோர் பந்தல்களை திறந்து வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக கோவை மதுக்கரை பகுதியில் மேத்யூ குழுமங்களின் முத்தூட் மினி ஃபைனான்சியர்ஸ் மதுக்கரை கிளை சார்பாக நீர்மோர் பந்தல் துவக்க விழாவினை முன்னிட்டு பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. மண்டல மேலாளர் மனோகர் ராயின் அறிவுறுத்தலின் பேரில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியை மதுக்கரை கிளை மேலாளர் நிர்மலா தேவி ஒருங்கிணைத்தார். நிகழ்ச்சியில் இளம் தலைமுறையினர் மரம் வளர்ப்பதன் அவசியம் குறித்து தெரிந்து கொள்ளும் விதமாக குழந்தைகளுக்கு மரக்கன்றுகள் வழங்கி அதனை வீடுகளில் வளர்க்க அறிவுறுத்தினர். முன்னதாக நீர்மோர் பந்தலை மதுக்கரை காவல் நிலைய உதவி ஆய்வாளர்கள் சிந்து, செந்தில்குமார், சின்னராஜன் ஆகியோர் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் மரக்கன்றுகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் மண்டல மேலாளர் ராகேஷ், மண்டல அதிகாரி ஆனந்த் பாபு உட்பட முத்தூட் மினி ஃபைனான்சியர்ஸ் மதுக்கரை கிளை ஊழியர்கள், வாடிக்கையாளர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். என் பேர் நிர்மலா தேவிங்க. நான் மதுக்கரை முத்தூட் மினி ஃபினான்சியர் லிமிடெடில் மேனேஜராக இருக்கேன். மதுக்கரை பிரான்ச்சில் நாங்கள் மக்களுக்காக எல்லா சேவைகள் பண்ணிகிட்ருக்கோம். என்னென்னா மரம் எல்லாத்துக்கும் கொடுத்து எல்லாத்துக்கும் ஒரு விழிப்புணர்ச்சி மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் எல்லாத்துக்கும் வெயிலில் ரொம்ப இதாக வராங்க, அவங்களுக்கு நீர்மோர் கொடுக்கறது அந்த மாதிரி நிறையா பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு இங்கே கோல்டு லோன் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோங்க. அதுவும் இல்லாமல் கோல்டு லோனில் சேமிப்பு திட்டமும் போயிட்டுருக்கு. அது இல்லாமல் டெபாசிட்ஸும் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா இன்ட்ரெஸ்ட்டோட பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி நாங்கள் கம்பெனிக்குள்ளே நாங்கள் க்ரோத் கொண்டு வரணுங்கிறதுக்காக இது பண்ணுறோங்க. இவங்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் மரத்தோட அருமை என்னங்கிறதும் சொல்லிட்டு அவங்க வீட்டிலேயே கொண்டு போய் நாங்கள் மரம் நடுறதை பற்றி சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதுவும் கொண்டு வந்துட்ருக்கோம். பெரியவங்கள்ருந்து எல்லாமே இங்கே நிறைய பெரிய மரங்களெல்லாம் வெட்டிடுறாங்க. அதை இல்லாமல் பண்ணுங்கிறதுக்காக நாங்கள் புதுசாக இப்போ பண்ணிகிட்ருக்கோம். அதை பராமரிக்கிறதுக்கான எப்படிங்கிறதையும் நாங்கள் சொல்லி உதவி பண்ணிகிட்ருக்கோங்க. வணக்கம் சார், என் பேர் ஆனந்த் பாபு. நான் ஜோனல் ஆஃபீஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மதுக்கரை பிரான்ச்சில் நம்ம இங்கே இலவசமாக நீர்மோர் கொடுத்துட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதனால் நிறைய பேர்த்துக்கு மயக்கம் போட்டு விழுதுறாங்க. அதனால் ஒரு புத்துணர்ச்சியாகவும் ஒரு எனர்ஜியாகவும் இருக்கிறதுக்காக முத்தூட் மினி சார்பாக நாங்கள் நீர்மோர் கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இலவச மரக்கன்றும் கொடுக்குறோம். இப்போ மரக்கன்று பார்த்திங்கன்னா நமக்கு மழைநீர் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இந்த மழைநீர் ஒரு மனிதனுடைய உயிர் நீர் தான். ஏன்னா இப்போ அந்த உயிர்நீர், அந்த மழைநீர் வரதுக்கு உண்டான காரணமே பார்த்திங்கன்னா மரத்து மூலியமாக தான் நம்மளுக்கு மழை வருது. அந்த மழையை சேமித்து தான் நமக்கு தண்ணி கிடைக்குது. ஸோ அதனால் மரம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். அதை நாங்கள் இன்றைக்கி இலவசமாக கொடுத்துட்ருக்கோம் முத்தூட் மினி சார்பாக. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நாங்கள் முத்தூட் மினி ஃபினான்ஸில் நம்ம சேமிப்பு திட்டம் இருக்குது. எங்களுக்கு எம்ஆர்ஜி, அதாவது ராயல் கோல்டு, இப்போ அக்ஷய திருதி வருது. அது மூலிமா நமக்கு மக்களுக்கு பயனடைய மாதிரி 2 கிராம் போட்டால் 2 கிராம் சில்வர் காயின் இலவசமாக கொடுத்துட்ருக்கோம். அது மாதிரி நான் ஏகப்பட்ட பயனடைகிற மாதிரி நல்ல திட்டங்களும் கொடுத்துட்ருக்கோம். இதனால் மக்கள் ரொம்ப பயனடைவாங்க. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் ராகேஷ். நான் முத்தூட் மினிஸ் ரீஜனல் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்மளோட மதுக்கரை பிரான்ச்சில் முத்தூட் மினி சார்பாக நம்ம செடி நம்ம கொடுத்துட்ருக்கு. இன்னையோட சிச்சுவேஷனில் நம்ம எல்லா மரங்களையும் அழிச்சிட்ருக்காங்க. அதுக்கு நம்ம அது பண்ணுறதுக்காக நம்ம எல்லாருக்கும் இன்றைக்கி இந்த செடி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி குழந்தைகளுக்காகட்டும் நம்ம அவங்களுக்கு அது இந்த மாதிரி பண்ணாதான் நமக்கு அந்த நாளையில் இந்த செடி நமக்கு நல்லா ஒரு ஆக்சிஜன் அந்த மாதிரி கொடுப்பாங்க. அந்த ஒரு திட்டம் நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வெயில் காலத்தில் நம்ம இந்த மோர் அந்த சம்பாரம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. இது நமக்கு இன்னும் கம்மிங் டேஸில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதுக்காக